நமக்கு வருமானமே மாதம் 10,000 தான். இதில் நம்ம எப்படி ஈஸியாக பணத்தை சேமிக்கிறது? சேமிக்கணுங்கிற எண்ணம் மட்டும் நமக்குள்ளே இருக்குது, சேமிக்கவே முடியலையா அப்படிங்கிறவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. நடுத்தர குடும்பத்தில் உள்ளவங்களும் குறைவான வருமானத்தை வச்சு எப்படி நிறைய பணம் பெருக்குவது, எப்படி ஈஸியாக சேமிக்கிறது, எப்படி செலவுகளை குறைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்கலை ஃபேமிலி விலாக். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் குறைவான வருமானத்தில் எப்படி ஈஸியாக பணம் சேமிக்கிறது அப்படிங்கிறத பற்றிய ஒரு 12 டிப்ஸ் தான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லுமே பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இதுவரைக்கும் என்னுடைய வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைவருக்குமே மிக்க நன்றி. குறைந்த வருமானத்தில் சேமிப்பது எப்படி? சேமிப்பு அவசியம்தான் நம் வாழ்க்கையில். குறைந்த வருமானத்திலும் எளிமையாக சேமிப்பது என்பது நமக்கு கடினமான ஒன்று. நாம் சிக்கனமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சேமிக்க முடியும். செலவு போக சேமிக்கணும்னு நினச்சா என்றைக்குமே நம்மளால் சேமிக்க முடியாது. நமக்கு சேமிப்புக்கு தேவையான தொகையை முன்கூட்டியே எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற என்ன தொகையோ அதில் தான் நம்ம செலவு பண்ணணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இறுதி வரைக்கும் சேமிக்க முடியும். நம்ம இறுதிக்கட்ட காலத்தில் சேமிப்பு நமக்கு நல்ல ஒரு நண்பனாகவும் ஒரு உறுதுணையாகவும் நமக்கு இருக்கும். நம்ம தைரியமாகவும் இருக்க முடியும். சேமிப்புன்னு நமக்கு இல்லைன்னா எதிர்காலமே கேள்விக்குறியாயிடும். நமக்கு யாருமே ஒரு 10 ரூபாய் பணம் கொடுத்து உதவ மாட்டாங்க. பணம் இருந்தால் மட்டும்தான் 10 பேரும் நம்மளை தேடி விடுவாங்க. அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலி மணி சேவிங் டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன். பணத்தை எளிய முறையில் எப்படி சேமிக்கலாம், எது மாதிரி செலவு செய்யணும், எதை செலவு செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஒரு 12 டிப்ஸும் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லுமே பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேமிப்பு அவசியம் நமக்கு. நம்ம எல்லாருக்குமே முதலில் முக்கியம் எதுன்னு கேட்டிங்கன்னா சேமிப்பு தான். நமக்கு 100 ரூபாய் வருமானம் வந்தாலும் அதுலேருந்து ஒரு 20 ரூபாய் எடுத்து வச்சுட்டு மீதம் இருக்கிற 80 ரூபாயில் தாங்க நம்ம செலவு செய்கிறதுக்கு பார்க்கணும். நம்ம 100 ரூபாயும் செலவு செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு மீதி கொண்டாந்து வைப்போமான்னு பார்த்தா கண்டிப்பாக வைக்க மாட்டோம். நமது வருமானத்தில் 20%நாலும் நமக்கு சேமிப்புக்கு உதவணும். அது 5,000 வருமானம் இருந்தாலும் சரி, 10,000 வருமானம் இருந்தாலும் சரி. 10,000 வருமானம் இருக்குது, நம்ம 2,000 எடுத்து எட்ட வச்சுட்டு 8,000க்குள்ளே நமக்கு இருக்கிற எல்லா செலவையும் பார்த்துக்கணுங்கிற ஒரு முயற்சி நம்மள்ட்ட இருக்கணும். இந்த 2,000 ரூபாயை நம்ம அப்படியே மறந்துடணுங்க. ஏன்னா நமக்கு மாத கடைசி வரும்போது நம்மளால சமாளிக்கவே முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காசில் நம்ம கையை வைக்கலாம். ஒரு 500 600 அந்த மாதிரி எடுத்துட்டு திரும்பி அதை நம்ம எப்படி எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். நம்ம ஒரு டைம் சேமிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த சேமிப்பு தொகையிலேருந்து நம்ம கையை வச்சு எடுக்கும்போது திரும்பியும் இந்த காசை நம்ம எப்போ வைக்கிறோம் அப்படிங்கிற மைண்டு நமக்கு கண்டிப்பாக வந்துடும். அந்த மனநிலை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சேமிக்கிறதுக்கு முடியும். இந்த 2,000 ரூபாய் தானே இருக்குது, 100 ரூபாய் இன்றைக்கி எடுப்போம், நாளைக்கு 100 ரூபாய் எடுப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் சேமிக்க முடியாது. 2,000 காசு எடுத்து வச்சுட்டோம், இதில் நம்ம ஒரு செலவுக்கு ஒரு 500 ரூபாய் எடுத்துட்டோம்னா மீதம் இருக்கிற 1,500 ரூபாய் மறுமாதம் பணம் சம்பளம் வரும்போது நம்ம என்ன செய்யணும், அதே 2,000 ரூபாய் எடுத்து நம்ம கண்டிப்பாக வச்சிடணும். வச்சுட்டு அதே மாதிரி மாத கடைசியில் வரும்போது நமக்கு காசு தேவைப்பட்டதுன்னா அதுலேருந்து ஒரு 500 1000 எடுத்து செலவு பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுடைய செலவுக்கும் காசு ஆன மாதிரி ஆயிடுச்சு, நம்மளுடைய சேமிப்பு தொகையிலையும் ஒரு 3,000 ரூபாய் பணம் நமக்கு சேர்ந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. அந்த பணத்தை நம்ம கண்டிப்பாக வீட்டில் வச்சுருக்கணுமா அப்படின்னு பார்த்தா வச்சுக்காதீங்க. வீட்டில் வச்சுருந்தாலோ உண்டியல்லையோ பீரோவிலையோ வச்சு பூட்டும்போது நம்மளுடைய பணம் கண்டிப்பாக நமக்கு பெருகாது. நம்ம கொண்டு போய் ஆர்டிலையோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ பிபிஎஃப்லையோ அந்த மாதிரி கொண்டு போய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம தூங்கும்போதும் கூட நம்ம பணம் நமக்கு வருமானத்தை தேடி கொடுக்கும். நம்ம வீட்டில் வச்சு போட்டுறதுனால அதனால் ஒரு பைசா கூட நமக்கு புண்ணியம் கிடையாது. வேறு எதுலையாச்சும் நம்ம முதலீடு பண்ணி எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் யோசிக்கணும். சிறுக சிறுக சேமிக்கிறோம், ஒரு 3,000 ரூபாய் வருது, 5,000 ரூபாய் வருது. வேறு எதுலையாச்சும் நம்ம முதலீடு பண்ணால் அதுலேருந்து நமக்கு மாதம் வருமானம் ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் கூடுதல் வருமானம் நமக்கு வந்தாலும் அது நமக்கு லாபகரமானதான். அந்த மாதிரி தாங்க யோசிக்கணும். அந்த மாதிரி யோசித்தா மட்டும்தான் நம்மளால் சேமிப்பை பெருக்க முடியும், நம்மளால பணத்தையும் பெருக்கிறதுக்கு முடியும். வாங்க செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். கடன் இருக்கும்போது நம்மளால் சேமிக்க முடியுமா? முதலில் சேமிப்பா கடனான் என்று நம்ம தாங்க முடிவு செய்யணும். நமக்கு நிறைய வட்டி உள்ள கடன் இருக்குது அப்படின்னா நம்ம என்னத்தை பார்க்கணும், ஃபஸ்ட்டு கடனை தாங்க பார்க்குறோம். மாதந்தோறும் கொண்டு போய் நம்ம 1,000 ரூபாய் எடுத்து வச்சு ஆர்டியில் போடுறோம் அப்படின்னா ஆர்டியில் நமக்கு ஒரு 6லேருந்து 7% வட்டி வருது அப்படின்னா நம்ம கட்டுற வட்டி எவ்வளோ கட்டுறோம், ஒரு 8%லேருந்து ஒரு 10% அளவுக்கு கூடுதல் வட்டி கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம முதல்ல சேமிப்பை நிப்பாட்டிட்டு கடனை தாங்க கொடுக்க பார்க்கணும். நம்ம எடுத்து வைக்கிற கடனுக்குன்னு ஒரு பகுதியும் சேமிப்புக்குன்னு ஒரு பகுதியை நம்ம ஒதுக்கிடணும். சேமிப்பு பகுதி ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும், கடனுக்காக ஒதுக்குற ஒரு தொகையும் குறிப்பிட்ட அமௌண்ட் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். 2 தொகையும் சேர்ந்து வரும் ஒரு நேரத்தில் 2ஐயும் எடுத்து சேர்த்து வச்சு ஒரு கடனை நம்ம அடைச்சிட்டோம்னா திரும்ப நம்ம என்ன பண்ணோம், கடன் முழுமையாக முடிஞ்சிட்டுனா 2ஐயுமே சேர்த்து நம்ம சேமிப்பில் தான் வைக்க போகிறோம். நம்ம சேமிப்பை முதலில் பார்த்தோம்னா நமக்கு வட்டி மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருப்போம். அது 6 பைசா வட்டி வரும், நம்ம கூடுதலாக சேர்த்து இங்கே 8 பைசா வட்டி நம்ம கட்டிக்கிட்டு இருப்போம். அப்போ முதலில் சேமிப்பை தவிர்த்து கடனுக்கு முன்னுரிமை கொடுத்து சிறிய கடன்லேருந்து பெரிய கடன்
அடைக்கிறதுக்கு பார்க்கணும். பணிப்பந்து முறையில் நீங்கள் கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பணிப்பந்து முறையில் எப்படி கடன் அடைக்கிறதுங்கிறது ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். வேணால் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். பணிப்பந்து முறையில் நீங்கள் சின்னதுலேருந்து பெருசாக கடன் அடைச்சாலும் அந்த இதில் வந்து நமக்கு அதிகமாக வட்டி கொடுக்குற ஒரு கடன் தொகை இருந்துச்சுன்னா அதை முதல்ல கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணி அந்த கடனை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் சிறு தொகையிலிருந்து கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்போ இதில் நமக்கு எது முக்கியம், சேமிப்பாக கடனான்னு பார்த்தா முதலில் கடனை தாங்க அடைக்கணும். கடன் அடைச்சா மட்டும்தான் நம்மளால் சேமிப்பை தொடர முடியும். இல்லைனா நம்மளுடைய சேமிப்பையும் சேர்த்து நம்மளுடைய வருமானத்தையும் சேர்த்து எது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா வட்டி கடன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் நம்மளால் சேவிங் பண்ண முடியாதுங்க. அதுக்கப்புறம் நம்ம 1000 2000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வைப்போம். 1000 இல்லை 2000 இல்லை 100 200 எடுத்து வச்சாலும் நம்ம வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேமிக்க தொடங்குகிறோம். அதுக்கு தகுந்த போல் நம்ம எடுத்து வச்சு நம்ம பணத்தை பெருக்கிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிற சமயத்தில் எக்காரணத்தை கொண்டும் அந்த காசை நம்ம எடுக்கணும், வேறு எதுக்காவது செலவு பண்ணணும், வேறு ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. ஒரு 2 மாதம் சேர்க்கறது, 3வது மாதம் அந்த காசை எடுத்துடுறது, அப்புறம் 2 மாதம் சேர்க்கறது, 3வது மாதம் அந்த பணத்தை எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி நினச்சி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பணத்தை சேமிக்கவே முடியாது. நம்ம ஏதாச்சும் ஒரு குறிக்கோள், இது வந்து நம்மளுடைய பசங்களோட படிப்பு எதிர்காலத்தை நோக்கி நம்ம சேமிக்கிறோம், இல்லை பெண்களுக்கான திருமணத்துக்காக நம்ம சேமிக்கிறோம், இல்லை ஒரு இடம் வாங்க, இன்றைக்கி நம்ம வந்து வாடகை வீட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நாளைக்கு சொந்த வீடு வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை நோக்கி நம்ம வீட்டிலேயே சேமிக்க ஆரம்பிக்கலாம். சேமிக்கிற தொகை உங்களுக்கே தெரியும். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நம்ம கையில் உள்ள பணம் இருக்குது, நம்ம சேமிச்சிருக்கிறோம் நம்ம கை மீறி நம்ம பணம் கையில் இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம கொண்டு போய் முதலீடு பண்ணிடணுங்க. பேங்க்லேயோ இல்லை வந்து ஆடிலையோ அந்த மாதிரி சேமித்து வச்சுட்டிங்கன்னா நமக்கு அதுலேருந்து குறிப்பிட்ட கணிசமான வட்டி தொகை நமக்கு வரும். நம்மளுடைய பணமும் சேமிப்பாக இருக்கும். நம்ம வீட்டில் பணத்தை வச்சுருந்தா அது வந்து பயத்துக்குரிய ஒரு செயலாகவும் இருக்கும். அதை நம்ம வந்து வேணுங்கிறப்பெல்லாம் அதை எடுக்க தூண்டுற ஒரு மனசும் நமக்கு இருக்குது பார்த்தீங்களா. அதனால் வந்து பணத்தை எக்காரணத்தை கொண்டு சேர்த்து வச்ச பிறகு வீட்டில் வைக்காதீங்க. 4th டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செலவுகளை குறைக்க வேண்டுங்க. செலவுகளை குறைக்கணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வீடு வந்து அதிக வாடகை கொடுத்து நம்ம வந்து கம்மியான வருமானமாக இருக்கும். ஒரு 4000 5000 6000 அந்த மாதிரி வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு வீட்டுக்குன்னே எக்ஸ்ட்ரா நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வருமானத்துக்கு தகுந்த மாதிரி 2500 ரூபாயிலேருந்து 3000 வரைக்கும் சின்ன வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கடன் அடைக்கிற வரைக்கும், நம்ம காசு சேர்த்து ஒரு வீடு வாங்குற வரைக்கும் நம்ம குறுகிய வீட்டில் இருந்தே நம்ம காசை குறைவான விகிதத்தில் நம்ம செலவு பண்ணுவோம். அதிகமாக செலவு பண்ணுறதுனால என்ன போகுது, இருக்க நம்ம செலவுகளை அதிகரிச்சுட்டு தான் போகுமே தவிர்த்து குறையவே குறையாது. நமக்கு காலப்போக்கு வரைக்கும் நம்ம வாடகை தான் கொடுக்கணும். அதனால வந்து நம்ம வந்து மாதம் ஒரு 5000 கொடுக்குற இடத்துல ஒரு 2500 3000 ரூபாய்க்கு வீடு தேடி வச்சுக்கிட்டோம்னா அதில் வர 2000 ரூபாயை நம்ம சேமிப்புக்குன்னு எடுத்து வைங்க. 10 மாதம் ஆனால் என்ன பண்ணோம், 20000 நமக்கு பணம் சேர்ந்து போயிடும். நம்ம வாடகை இருக்கிற நம்ம ஒரு ஒத்திகைக்கு போகலாம். ஒத்திகைக்கு போகும்போது என்ன பண்ணுவோம், அந்த 5000 நம்ம சேவிங் பண்ணுற நிலைமைக்கு நம்ம வந்துடுவோம். அந்த 5000 10 மாதத்துக்கு என்ன பண்ணும், 5000ங்கிறது 50000 வந்துடும். ஒரு வருஷம் கணக்கு பண்ணினா 60000 விட்டு நம்ம கையில் காசு இருக்கும். 2 வருஷத்துக்கு கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். சின்னதாக ஒரு வீடு வாங்குறதுக்கோ இல்லை ஒரு இடம் வாங்குறதுக்கோ ஏதோ ஒன்றுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம செலவு குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு மாதிரி இஎம்ஐயும் வந்து அதிகப்படியான இஎம்ஐ நம்ம கண்டிப்பாக வச்சுக்கக்கூடாது. லோனும் சரி 5000 10000 லோன் அப்படி இருக்குங்கிற சமயத்தில் நம்ம வந்து வர வருமானம் லோனுக்கும் வாடகைக்கும் கரெக்டாக இருக்குது, வீட்டு செலவுக்கு இடிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் லோன் அமௌண்ட்லாம் எந்த அளவுக்கு நம்மளால் குறைச்சிக்கிட்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு குறைக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா சொந்த வீடாக இருக்கும், ஆனால் கார் வச்சுருப்போம். அந்த கார் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை பயன்படுதா 2 தடவை பயன்படுதான்னு பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியாது. அதுக்கு மாதம் வருஷத்துக்கு ஒரு டைம் என்ன பண்ணுவோம், மாதம் பெட்ரோல் போட்டு வைப்போம். அதுக்குள்ளே போய் அதுக்குள்ளே சின்ன செலவு பார்ப்போம். வருஷத்துக்கு 1 டைம் இன்சூரன்ஸ் போடுவோம். இதெல்லாம் நம்மளுடைய தேவையில்லாத செலவு. நம்ம எங்கேயாச்சும் போகிறதுக்கு எப்போயாச்சும் 1 டைம் தான் கார் தேவைப்படுது. அதுக்கு நம்ம வந்து வாடகை பட்ஜெட்டுக்குள்ளே அடங்குமா அப்படின்னு பார்த்துட்டு அந்த மாதிரி பிளான் போட்டு நம்ம பண்ணணுங்க. அந்த மாதிரி பட்டால் மட்டும்தான் நம்மளால் சேமிக்கிறதுக்கு முடியும். நம்மளுடைய கடனும் இருக்குது, நமக்கு வருமானமும் கம்மி, நமக்கு கார் தேவையா, அது மாதிரி அதிகபட்சமான வாடகை வீட்டு நமக்கு தேவையா அப்படின்னு நம்ம தாங்க யோசிச்சுக்கணும். இந்த மாதிரி யோசித்து நம்ம சிக்கனமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சேமிக்கிறதுக்கு முடியும். இல்லை குறைஞ்ச வருமானமே இருக்குது, இந்த மாதிரி செலவெல்லாம் வேணும்னா கண்டிப்பாக நம்மளால் சேமிக்க முடியாதுங்க. எது முக்கியங்கிறது நம்ம தாங்க முடிவு செஞ்சுக்கணும். நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் தான் நம்மளுடைய எதிர்காலமே இருக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா கடனை ஃபஸ்ட்டு நம்ம வந்து லிஸ்ட்டு போட வேண்டுங்க. அப்போ தான் நம்மளால் தெளிவாக ஒரு முடிவெடுக்க முடியும். எந்த கடனை முன்னாடி அடைக்கணும், எந்த கடனை பின்னாடி அடைக்கணும். ₹1 5000 வரைக்கும் இருந்தாலும் சரி, 50 லட்சம் வரைக்கும் கடன் இருந்தாலும் சரி, நம்ம எந்தெந்த கடன் இருக்குது, நம்ம எவ்வளோ வட்டி கொடுக்கணும், எத்தனை % வட்டி கொடுக்குறோம், நம்ம எந்தெந்த விதத்தில் அதிக வட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கிட்டா தான் நம்ம வாங்குகிற சம்பளத்துலேருந்து சிறுக எடுத்து வச்சு இந்த கடனை ஃபஸ்ட்டு அடைக்கணும், இந்த கடனை ஃபஸ்ட்டு அடைக்கணும்னு நமக்கே ஒரு ஐடியா தோணும். அப்போ தான் நம்ம கடன்லேருந்து விடுபட்டு சீக்கிரம் வெளில வர முடியும். நம்மளாலையும் பணத்தை
சேமிக்கிறதுக்கு முடியும். கடன் நிறையா இருக்கிறவங்க இந்த மாதிரி லிஸ்ட்டு போட்டு நீங்கள் கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். லிஸ்ட்டே இல்லைனா எந்த கடன் எங்கே இருக்குது, யாருக்கு நம்ம எப்போ வட்டி கொடுத்தோம், யாருக்கு கொடுக்கல, யாருக்கு கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கே தெரியாமல் போயிடும். ஒரு சில பேருக்கு நம்ம கொடுத்தவங்களுக்கே திருப்பி கொடுத்தவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால நம்ம ஒவ்வொரு ரூபாயும் நம்ம கொடுக்கறத கணக்கு வச்சுக்கணும். நம்ம ஒரு பேப்பர்லேயோ ஒரு நோட்லேயோ நம்ம எழுதி யாரார்கிட்ட வாங்கணும், எந்த தேதியில் வாங்கணும், இவங்களுக்கு இந்த தேதியில் ஒப்படைக்கணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஞாபகம் அதிகமாக இருக்கும். நம்ம பணமும் நம்ம கைவிட்டு போகாதுங்க. அப்போ தான் நம்மளால் சீக்கிரமாக கடன் அடைக்கிறதுக்கு முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா பட்ஜெட் போட வேணுங்க. நம்ம மாதம் மாதம் ஜாமான் வாங்கும்போது ஏனோ தானோன்னு போய் ஜாமான் வாங்கிட்டு வராமல் நம்ம பட்ஜெட் போட்டுக்கணும். இந்த மாதத்துக்கு நமக்கு என்ன தேவை, அடுத்த மாதத்துக்கு என்ன தேவை, அரை கிலோ பருப்பு இருந்தாலும் இது இந்த மாதத்துக்குள்ளே வச்சு ஓட்டிக்கணும், சீனி இருந்தாலும் இந்த மாதத்துக்குள்ளே வச்சு ஓட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3000 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போகிற ஜாமானை ஒரு 1500 ரூபாய்க்குள்ள நம்ம ஜாமான் வாங்கிட்டு வந்துடணுங்க. அது எப்படி வாங்கலாங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன் டீட்டெயிலாக. வேணுன்னா போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அந்த மாதிரி பட்ஜெட் போட்டால் மட்டும்தான் நம்ம தேவையில்லாத பொருள் நம்ம வாங்க மாட்டோம். நம்ம பணமும் நிறைய விரயமாகாது. அந்த மளிகை ஜாமானே நம்மளால் ஒரு 5000 நமக்கு மாதம் மளிகை ஜாமானுக்கு காசு ஒதுக்கணும்னா அதிலிருந்து நம்மளால் ஒரு 3000 வரைக்கும் நம்மளால் மிச்சம் பண்ண முடியும். அது எப்படி பண்ணலாங்கிறதையும் வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். உங்களுக்கு நிறைய டீட்டெயிலாக வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வரவு செலவு கணக்கு எழுதல். இது எல்லாத்தோட முக்கியம். நமக்கு வரவு செலவு கணக்கு கண்டிப்பாக அன்னன்னைக்கு எழுதுங்க. ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணாலும் சரி, என்ன செலவு பண்ணணும், எதுக்காக செலவு பண்ணணும் அப்படின்னு நம்ம எழுதி வச்சிட்டோம்னா ஒரு வாரம் கழித்து அந்த நோட்டை எடுத்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது தேவையான செலவு, இது தேவையில்லாத செலவில் நம்ம பணத்தை போட்டிருக்கோம், இனிமேல் அந்த செலவை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் முடிவெடுத்துப்பீங்க. அந்த மாதிரி வரவு செலவு கணக்கை எழுதி நம்ம பார்த்தா மட்டும்தாங்க நம்மளால் லாபம் எது, நஷ்டம் எது, தேவையான செலவு எது, தேவையில்லாத செலவு எது, எதில் நம்ம காசு அனாவசியமாக போகுது, எதில் நம்ம சேமித்து வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர முடியும். நம்மளாலையும் பணத்தை எடுத்து வச்சு சேமிக்க முடியும். வரவு செலவு கணக்கு எழுதலைன்னா நம்ம குடும்பம் எதை நோக்கி போகுது, நம்ம எதிர்காலம் எதை நோக்கி பயணிக்கிறோங்கிறது நமக்கே தெரியாமல் போயிடுங்க. நம்ம பணம் எங்கே போகுதுங்கிறது நமக்கே தெரியாது. அப்புறம் வெளி செலவுகளை கண்டிப்பாக குறைச்சிடணுங்க. நமக்கு ஒரு 1000 ரூபாய் நமக்கு டெய்லி வருமானம் வருது, ஒரு 700 ரூபாய் வருமானம் வருதுன்னா நம்ம அதில் வெளி செலவில் என்ன பண்ணுவோம், டீ குடிப்போம், காப்பி குடிப்போம், 4 இட்லி சாப்பிடுவோம். இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்தா மட்டும்தான் நம்மளால் பணத்தை எடுத்து சேமிக்க முடியும். நமக்குள்ள டீ குடிக்க வேணாம்னு சொல்லலை, சாப்பிட வேணாம்னு சொல்லலை. காலையில் ஒரு வேளை டீ வீட்டில் குடிச்சிட்டு போனீங்கன்னா ஈவினிங் வீட்டில் குடிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இடையில ஒன் டைம் மட்டும் உங்களால் முடிஞ்சால் ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணி குடிக்கிறதுக்கு பாருங்கள். 10 ரூபாய் நம்ம சொல்கிறோம், மாதத்துக்கு எவ்வளோ, நம்ம 300 ரூபாய் நம்ம ஒரு ஆளே செலவு பண்ணிட்டா குடும்பத்தில் நம்ம என்ன செய்யறது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அது மாதிரி சாப்பாடு முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றது உடம்புக்கும் நல்லது, நம்ம பணத்துக்கு நல்லது. அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வெளி செலவுங்கிறத நம்ம கண்டிப்பாக குறைச்சா மட்டும்தான் நம்மளால் சேமிக்கிறதுக்கு முடியும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இருவருக்குமே இது பொருந்துங்க. 9th டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட செலவு செய்யாமல் இருக்கிறது. குறிப்பிட்ட செலவு செய்யாமல் இருக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நம்ம தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்கியிருப்போம். ஆளுக்கு 2 ட்ரெஸ் 3 ட்ரெஸ் வாங்கி எடுத்துகிட்டு வந்திருப்போம். அதை மீறி என்ன பண்ணுவோம், ஒரு 3 மாதம் கழிச்சு, ஒரு 2 மாதம் கழிச்சு திரும்பி போய் நம்ம பட்ஜெட் போடுவோம் ஜவுளிக்குன்னு. அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க. நம்ம ஒரு குறிப்பிட்ட ட்ரெஸ் எடுத்தோம்னா அது 6 மாதத்துக்கு இல்லை 1 வருஷத்துக்கு தகுந்த மாதிரி ஒன் டைம் பட்ஜெட் நம்ம போட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு ஒரு வைராக்கியமாக நம்ம இருந்துக்கணுங்க. நம்ம இப்போ ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்ப போய் எடுத்தோன்னா அது நமக்கு தேவையில்லாத செலவு. நம்மளால் கண்டிப்பாக சிக்கனமாகவும் இருக்க முடியாது. நம்மளால் பணத்தை மிச்சப்படுத்துறதுக்கு முடியாது. குறிப்பிட்ட செலவு நம்ம செய்ய மாட்டோம் அப்படிங்கிற மன உறுதியும் வைராக்கியம் நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சேமிக்கிறதுக்கு முடியும். அது ட்ரெஸ்ஸில் மட்டும் கிடையாதுங்க. வீட்டு பொருளாக இருக்கட்டும், எந்த சாமானுமே இருக்கட்டும், நம்ம ஆஃபரில் இருக்கட்டும், ஆஃபரில் ஒரு பொருள் பார்ப்போம், நம்ம வீட்டில் இருக்கோம், ஒரு 50 ரூபாய் காசுக்கு ஆசைப்பட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 100 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கிட்டு வீட்டில் வச்சுருப்போம். அதில் 150 ரூபா 50 ரூபாயில் போகிற விஷயம் 150 ரூபாயில் முடிஞ்சிடும். அந்த 150 ரூபா பொருள் நம்ம பயன்படுத்திருப்பேன்னு பார்த்தா கண்டிப்பாக பயன்படுத்திருக்க மாட்டோம். நாளைக்கு அதை கொண்டு குப்பையில் போடுவோம். அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதாங்க குறிப்பிட்ட செலவு நம்ம செய்யாமல் இருக்கிறது. 50 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய ஜாமானை குறைச்சி ஒரு 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வாங்க. அந்த மாதம் முற்றுமே நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம செலவு குறைச்சி நம்ம சிக்கனப்படுத்தினா மட்டும் தான் நம்மளால சேமிக்க முடியுங்க. அது மாதிரி பட்ஜெட் போட்ட பணத்தை மட்டும் நம்ம செலவு செய்கிறதுங்க. பட்ஜெட் போட்ட பணத்தை மட்டும் நம்ம செலவு செய்கிறதுனா நம்ம குறிப்பிட்ட தொகையை எடுத்து வச்சுருப்போம். ஒரு மளிகை பொருளுக்கு, இந்த ட்ரெஸ் வாங்குறதுக்கு, ஈபி பில்லுக்கு இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 to 2000 3000 அந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருப்போம். அந்த தொகைக்குள்ளேயே நம்மளுடைய செலவை கண்டிப்பாக பார்த்துக்கணும். அதை மீறி நம்ம செலவு செய்யக்கூடாதுங்கிற ஒரு மன உறுதி நம்மள்ட்ட இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பட்ஜெட் போட்டால் மட்டும்தான் நம்மளால் சிக்கனப்படுத்தி செலவை குறைக்கிறதுக்கு முடியும். பட்ஜெட்டு போட்ட பணத்தையும் மீறி நம்ம 2000 3000 எக்ஸ்ட்ரா செலவு பண்ணோம்னா நம்மளுடைய கடனும் அதிகரிச்சுக்கிட்டே போகும், நம்மளுடைய செலவுகளும் அதிகரிச்சுக்கிட்டே போகும். நம்மள்ட்ட சிக்கனம் இருக்காது, நம்மளால் சேமிக்கிறதுக்கு முடியாது. நம்ம 1000 ரூபாய்க்கு இந்த மாதம் பட்ஜெட்னா அந்த 1000 ரூபாய் எடுத்துகிட்டு போய் அதுலேயே ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் எடுத்துகிட்டு உண்டியலில் சேர்க்குற அளவுக்கு நம்ம மனப்பக்குவம் இருக்கணும். நம்ம செலவை குறைக்கணும்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் இவ்வளவு சேமிக்க வேண்டிய குறிக்கோள் இருக்கணும். நம்ம வந்து மாதத்துக்கு நமக்கு எவ்வளோ காசு கொடுத்தாலும் சரி, எவ்வளோ ஒரு குறைவான வருமானமாக இருந்தாலும் சரி, மாதந்தோறும் நம்மளால் ஒரு ரூ. 500 நம்ம கண்டிப்பாக எடுத்து வச்சிடணும், ரூ. 200 நம்ம எடுத்து வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் இருக்கணுங்க. நம்மளால் கிச்சனில் எந்த அளவுக்கு சிக்கனமாக இருந்து சேமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேமிக்க முடியுங்க. பெண்களால் சேமிக்க முடியாதுங்கிற ஒரு விஷயமே கிடையாது. அதிக வருமானம் வந்தால் தான் சேமிக்கணும்னு கிடையாது. குறைவான வருமானத்தில் நம்மளால் எப்படி சேமிக்க முடியும், எப்படிலாம் எடுத்து வைக்க முடியும், எவ்வளோ பணம் பெருக்க முடியுங்கிற வீடியோலாம் நான் நிறைய போட்டிருக்கேன். வேணா போய் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா பணத்தை முதலீடு செய்யணுங்க. நம்ம வந்து சேர்த்து வைக்கிற பணத்தை என்றைக்குமே வீட்டிலேயே வச்சிருக்கக்கூடாது. சேர்த்து வச்சிருந்த பணம் வீட்டில் இருந்ததுன்னா எந்த விதத்திலையும் நமக்கு பயன்பெறாதுங்க. நம்ம சேர்த்து வச்ச பணத்தை ஆர்டிலேயோ, பிபிஎஃப்லேயோ, வேறு எதுலையாச்சும் முதலீடுலையோ, பங்குச்சந்தையிலையோ நம்ம தெளிவாக கேட்டுக்கிட்டு நமக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத இடத்துல கொண்டு போய் நம்ம பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இல்லை ஒரு வாடகை கொடுக்குற வீடோ அந்த மாதிரி வாங்கி அதில் பணத்தை போட்டிங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அந்த பணம் நமக்கு திரும்பி வந்துடும். ஆனால் அதுக்குள்ளே நமக்கு மாதம் மாதம் அந்த வீட்டுக்குள்ளே வாடகை நம்ம வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பணத்தை வச்சு நம்ம பணம் பெருக்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம பணம் அங்கேயே இருக்குது, நமக்காக நம்ம பணம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு வயல் வாங்கினீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒரு ஈடு, 6 மாதத்துக்கு ஒரு ஈடு ஒரு பயிர் வச்சு நம்ம அறுவடை பண்ணுறோம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம போட்ட பணத்தை நம்ம திருப்பி கொடுத்துருவாங்க. குத்தகைக்காரர்கள் வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு நம்ம குத்தகை வாங்கினோம்னா அந்த பணத்தை நமக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. அதில் விளையிற பயிர் நமக்கு லாபம். அதை தான் சொல்கிறேன், பணத்தை முதலீடு செய்ய வேண்டும், பணத்தை வச்சு பணம் பெருக்க வேண்டுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம செஞ்சாக்கா கண்டிப்பாக நம்மளால் குறைவான வருமானத்தில் அதிக பணம் நம்மளால் சேமிக்க முடியும். எதிர்காலத்தையும் நல்லபடியாக நம்மளால் பயணிக்க முடியுங்க. நான் சொன்ன விஷயத்தில் ஏதாச்சும் ஒன்றாச்சும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சேனலுக்கு லைக் கொடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வீடியோ போட முயற்சி பண்ணுறேன். இதுவரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.